Hi, Challenges Sports and Studies viewers. ஸோ இது வந்து பார்ட் 3. ஃபர்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ் வேரியபிள் ப்ளஸ் மைனஸ் இருந்தால் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ இந்த செகண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மல்டிபிளுக்கும் ப்ளஸ் மைனஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு மல்டிபிள் இருந்தால் அது எப்படி எக்ஸ் வேரியபிள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் டிவைட் இருந்தால் எப்படி சொல்லி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி பார்க்காத வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ எக்ஸ் மட்டும் கூட வந்து எக்ஸ் கூட டிவைடில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அப்போ ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகணும். எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் மட்டும் தனியாக இருக்கணும், எக்ஸ் கூட இருக்கிறதெல்லாம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போயிடணும். இப்போ எக்ஸ் கூட 1/3 தான் இருக்குது, அப்போ 3ன்றது அந்த பக்கம் போகுது அப்படின்னா இப்போ 1ன்னா அது நம்பர் வேல்யூ இல்லை, ஓகே வேல்யூ இல்லை 1 இன்ட்டு எக்ஸ் என்னது எக்ஸே தான். ஸோ அப்போ அதை நம்ம படுத்தாவில்ல. அப்போ இங்கே டிவைட் பை 3ன்றது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் மல்டிபிள் ஆகிடும். x into 3 அப்போ x equal to 18 சிம்பிள், ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுல. அதுக்கடுத்து இது பாருங்க. ஸோ அதே மாதிரி 1 into x x ஆயிரும். ஸோ அதை நம்ம xனே போட்டுக்கலாம். 1/3 ஈக்குவலுக்கு அப்புறம் 1/3 அந்த பக்கமே தான் இருக்குது, ஏன்னா நம்ம x கண்டுபிடிக்கிறோம். x கூட இருக்கிறது மட்டும் தான் அங்கே போகணும், அந்த பக்கத்துலாம் அப்படியே இருக்கணும், எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. இப்போ இங்கே இருக்கிற 1/6 டிவைடில் இருக்குது, ஈக்குவலுக்கு அந்த போகும்போது மல்டிபிள் மேலே வந்துடும், ஓகேங்களா? இப்போ நான் ஆல்ரெடி சிம்பிளிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த சிம்பிளிஃபிகேஷன் வீடியோ இல்லாதவங்க முன்னாடி வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் 3 மேலே கூட பார்க்குறோம், ஆல்ரெடி 1 தான் இருக்குது. 3 ரெண்டாவது கூட பார்க்குறோம். ஸோ ரெண்டுமே 3 டேபிளில் வரும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 2 சார் 2 டிவைட் பை 1, ஃபைனலாக எக்ஸ் ஈக்குவல் டு 2. இது ஆன்சர். ஸோ அடுத்து ஸோ லாஸ்ட் வருஷம் பார்த்தலாம். ஸோ இப்படி இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எக்ஸ் மட்டும் தனியாக இருக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் மட்டும் தனியாக இருக்கும் போது ஈக்குவலுக்கு அப்புறம் இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம், எக்ஸோட மல்டிபிள் இருக்குது அந்த பக்கம் போகும்போது, அப்போ மேலே மல்டிபிள் இருக்கிறது இந்த பக்கம் ரொம்ப டிவைடுக்கு வந்துடும். இங்கே கீழே டிவைடில் இருக்குது அந்த போகும்போது மேலே போய்க்கும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சிம்பிளிஃபிகேஷன் சொல்லி கொடுத்த மாதிரி போடுறீங்க. 6 இது ரெண்டு ஒரே டேபிள் வருமா? வரும். ஸோ 2 டேபிள் வரும், அடிச்சுக்கிட்டோம், ஓகேங்களா? இது ரெண்டு ஒரே டேபிள் வரும் 1 அடிச்சுக்கிட்டோம், ஓகேங்களா? இப்போ 1 1 சார் 1 1 2 சார் 2. ஸோ அது சிம்பிள். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து அடிஷன் சப்ராக்ஷன் எக்ஸ் வேரியபிள் வச்சு மல்டிபிள் டிவிஷன் எப்படி போகணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்தது பார்ப்போம். தேங்க்யூ. This video is sponsored by BuyMode app. இந்த ஆப்பில் எம்ஆர்பியோட கம்மி விலையில் எல்லா பொருளும் கிடைக்கும். இது போல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.